மாநாட்டுக்கு நிகராக மகத்தான பொதுக்கூட்டம் என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எழுச்சி மிகுந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று ஒரு 12 மணி நேரத்தில் திமுக கழகத்தை சேர்ந்தவன் நினைத்தால் சாதித்து காட்டுவான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், தொகுதி மக்களின் தேவைகள் அறிந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராய் இந்த தொகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிக சிறந்த செயல் வீரர், அன்பிற்கினிய நண்பர் அரவிந்த் எஸ் ரமேஷ் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற 15வது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர், சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர், பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர், அன்பிற்கினிய நண்பர் வி மதியழகன் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர், அன்பிற்கினிய செயல் வீரர், சிறந்த பண்பாளர் கோயிலம்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, நிகழ்ச்சியின் இறுதியாக உரையாற்றிட வருகை தந்து நம்மிடையே மிக சிறப்பானதொரு உரையாற்றிட வருகை தந்து விட்டிருக்கின்ற திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய நண்பர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா அவர்களே, தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், பெருமதிப்பிற்குரிய பாலவாக்கம் சோமு அவர்களே, கழக தேர்தல் பணிக்குழுவின் செயலாளர், மரியாதைக்குரிய வேளச்சேரி பி மணிமாறன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொகுதியின் மேற்பார்வையாளர், மரியாதைக்குரிய டாக்டர் சந்திரபாபு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள், அண்ணன் குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கின் பகுதி கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர்கள், மரியாதைக்குரிய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ராஜா அவர்களே, கண்ணன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் சைதைமா அன்பரசன் அவர்களே, MK ஏழுமலை அவர்களே, அன்பிற்கினிய ஹரிகிருஷ்ணன் அவர்களே, களக்காடி எல்லப்பன் அவர்களே, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், பெருமதிப்பிற்குரிய அருண்குமார் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, முகேஷ் கண்ணா அவர்களே, பார்த்திபன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியின் வட்டக்கழக செயலாளர்கள், மரியாதைக்குரிய இனிய நண்பர்களே, இந்த வட்டத்தின் செயலாளர் அன்பிற்கினிய தம்பி ஆறுமுகம் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சோழிங்கநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதித்திருக்கிற நேரம் இரவு 10 மணி. ஆனால் மழை, இந்த பனி வேகமாக பெஞ்சுன்னு இருக்கு. இந்த பனியில் உங்களெல்லாம் 10 மணி வரைக்கும் உட்கார வச்சா 2 சுழி பனியும் இருக்கு, வீட்டில் ஏராளமான 3 சுழி பனியும் இருக்கு. இந்த 2 பனியும் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னா சீக்கிரமாக முடிச்சு அனுப்புனா நல்லா இருக்குன்னு நீங்கள்லாம் நினைக்கிறது எங்களுக்கு தெரியுது. 10 மணி வரைக்கும் கூட்டத்தை நடத்தலான்னு நினைச்சாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை முடிக்கிறது எங்களுடைய நோக்கம். எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? யாராவது சொல்லுங்க. எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? 8 9 இல்லை 7:30 மணிக்கு முடிச்சிடலாங்க. இங்க ஒரு 7:30 எடப்பாடி பேசிட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு 7:30 மணிக்குள்ள பதில சொல்லி நம்ம இந்த கூட்டத்தை முடிச்சிருதுங்கிறது இந்த கூட்டத்தோட நோக்கம்.
மரியாதைக்குரிய வருகை தந்திருக்கிற காசிமுத்து மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7:30 மணினா நீ எவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். மணி 6:30, 6:45 வரைக்கும் நான், 6:45லேருந்து 7:30 வரைக்கும் அண்ணன் திண்டுக்கல் லியோனி. 7:30 மணிக்கு ஜனகணமன பாடிடுவாங்க. நாங்கள் பாடலனாலும் நீங்கள் எழுந்து போயிடலாம், சரியா? ஆனால் அது வரைக்கும் யாராவது எழுந்தீங்கன்னா இங்கேருந்து கல் அடிப்போம், ஆவட நாசர் மாதிரி. யாரும் எழுந்துக்க மாட்டீங்கல்ல? இல்லை, இந்த கூட்டம் திமுக கூட்டம் ஒரு கட்டுக்கோப்பான கூட்டம். திமுகனாவே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு சோழிங்கநல்லூருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு நம்ம மற்றவங்களுக்கு பாடமாக இருக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசினார். எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாதா? பேசலாம். ஆனால் அவர் பேசுகிற இடம்லாம் பொய்யா பேசின்னு சுற்றுறாரு. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, பொய்யா பேசின்னு சுற்றுதுப்பா இதுன்னு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் பொய்யா சொல்லின்னு சுற்றின்னு இருக்கிறார். அதுவும் இங்கே வந்துட்டு அவர் சொல்லிட்டு போன பொய் கொஞ்சம் நெஞ்ச பொய் இல்லை. திருப்போரூரில் பொய் சொல்லிட்டு 2வது சோழிங்கநல்லூரில் வந்து பொய் சொல்லிட்டு போயிருக்கார். இங்கே அவர் பொய் சொல்ல அவர் பொய் மூட்டையை அவிழ்த்து கொட்ட கொட்ட இங்கே இருந்த கூட்டம் மொத்தமாக காலியாகி போயிடுச்சு. நீ பாட்டுக்கு பேசினரு, நாங்கள் யாரும் இங்கே இருக்க போகிறதில்லன்னு. எனக்கு இங்கே பக்கத்து வீட்டிலேருந்து 2-3 பேர் ஃபோனில், செல்ஃபோனில் படம் எடுத்து இந்த கிரவுண்டில் தான் அந்த கூட்டம் நடந்துச்சு, எனக்கு உடனே அனுப்புனாங்க. இந்த கூட்டம் பாருங்க, எடப்பாடி ஆளே இல்லாத மைதானத்தில் காலி சேரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புனாங்க. சார், அவர் நாற்காலி கையில் பேசினாலும் நம்ம நாட்டு மக்கள் கையில் பேசுவோமேங்கிறதால தான் மரியாதைக்குரிய அண்ணன் லியோனி அவர்களிடத்தில் தேதியை கேட்டு, அவர் அப்போ திருச்சியில் இருந்தார். ஆனால் நாளைக்கு காலையில் நீங்கள் இங்கே வரணும், இந்த கூட்டத்தில் பேசணுன்னு அவர் சொன்னார். நான் திருச்சியில் இருக்கிறேன்னாரு. திருச்சியிலிருந்து உடனடியாக திரும்புங்க. திருச்சி ஏற்கனவே பல திருப்பு முனைகளை தந்திருக்கிறது. அந்த திருப்பு முனையிலிருந்து நீங்கள் திரும்பி சோழிங்கநல்லூருக்கு வந்து ஒரு மிக சிறந்த உரையை எடப்பாடிக்காக பண்ணணும்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடியும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி 1 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி நகரில் வந்து பேசினார். கண்ணகி நகரில் நம்ம அதே மேடையிலேயே, அது என்னன்னா அதிமுக மேடை போட்டாலும் நம்ம மேடையை தான் போடுறான், நம்மால் வச்சு தான் மேடை போடுறாங்க. இங்கே நண்பர் குரு இருக்கார்ல, அவரை வச்சு தான் அங்கே மேடை போட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அதே மேடையை அவருக்கு வாடகை கொடுத்து அடுத்த நாள் அதே இடத்துல மேடை போட்டார் மதியழகன். அந்த இடத்துலையும் பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் லியோனி தான். அப்போ அண்ணன் லியோனி எடப்பாடிக்கு சொன்ன பதில் இருக்கு பாருங்க, அது மீடியாவில் வந்ததை விட சோசியல் மீடியாவில் போய் ஸ்ப்ரெட் ஆனது இருக்கு பாருங்க, இன்னைக்கும் போயின்னு இருக்குது. அவர் அன்னைக்கு பாடின பாட்டு, அன்னைக்கு அவர் பேசின பேச்சு இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேச போறாரு, எப்படியும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அதான் ட்ரெண்டிங். அதனால நானும் ரொம்ப நேரம் பேச போறதில்ல. 7:30க்கு கூட்டம் முடியணுங்கிறதால வேற யாரும் கூட பேசலை. மேடையில் இருக்கிற எல்லாருமே பேசினா கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும் இந்த கூட்டம் முடிகிறதுக்கு. இந்த கூட்டத்தை ஏன் 7:30க்கு முடிக்கணும்னு சொல்கிறோன்னா, பனி மட்டும் காரணம் இல்லை. கொஞ்ச நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் கூட்டம் அதிகமாக போனாலே ஜனங்களுக்கு அசதி ஆயிடுது. எப்படியா இருந்தாலும் அண்ணன் லியோனியோட பேச்சு சோசியல் மீடியாவில் வந்துற போது, எப்படியும் சுப்பிரமணி வாட்ஸ்அப்பில் லைவில் போகுது, அரவிந்த் ரமேஷோட லைவ்லையும் போயின்னு இருக்குது. எப்படியும் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க ஒரு 7-8 பேரோட செல்ஃபோனில் லைவில் போவோம். எல்லாரோட ஃபோன்லேயும் லைவில் போகிறதால அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நாம் போய் ஃபோனில் பார்த்துப்போம் அப்படின்னு பெரும்பகுதியானவங்க கிளம்பிடுறாங்க. நீங்கள் யாரும் போக மாட்டீங்க சோழிங்கநல்லூரில், அது எனக்கு நல்லா தெரியும். சோழிங்கநல்லூர் இன்னொன்று என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி இங்கே பேசும்போது திருப்பூரில் ஆரம்பித்து செங்கல்பட்டு, திருப்போரூர், மரக்காணம் போகிற வழியில் இருக்கிற மொத்த கூட்டத்தையும் இங்கே கூட்டு வந்தார். அவர் இந்த சோழிங்கநல்லூரில் கூட்டம் நிறையா இருக்குது, இங்கே பேசலான்னு வந்தார்னா காலிச்சார். வந்தவன் பார்த்தான், சோழிங்கநல்லூரில் எதுக்கு நம்ம பின்னாடி நிற்கணும்னு வந்தவன்லாம் பின்னாடியே போயிட்டான். அவர் பாட்டுக்கு தனியாக நின்று பேசிட்டு போயிட்டார். நானும் பெருங்குடி ரவிச்சந்திரனும் அரவிந்த் ரமேஷும் மதியம் வெங்கடேசம் பேசிக்கும்போது
இந்த கூட்டத்துக்கு மாவட்டம் முழுக்க இருந்த ஆளுங்களை கூப்பிடலாமான்னு. ஏன்னா கவுண்டர் கூட்டம், அவர் பேசின அதே இடத்துல பேசுகிறோம், அதை விட பெருசாக நிறைய சேர் போடுறோம். அவருக்கு போட்ட சேரை விட 2 மடங்கு சேர் கூட போட்டிருக்கிறோம். அவருக்கு வந்த கூட்டத்தை விட 7-8 மடங்கு கூட்டம் கூட வரப்போகுது. அதனால மாவட்டத்தில் வேற இடத்துல இருந்து வேற தொகுதியிலிருந்து ஆளுங்களை கூப்பிடலாமான்னு. உடனே பெருங்குடி ரவிச்சந்திரன், அது நாங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, சோழிங்கநல்லூர்னா அவ்வளோ கேவலம் நினச்சிங்களா? என் பகுதியில் இருந்தோம், எம்எல்ஏ பகுதியில் இருந்தோம், மதியழகம் பகுதியில் இருந்தோம், வெங்கடேசன் பகுதியில் இருந்தோம், ஒட்டுமொத்தமாக சோழிங்கநல்லூர் தொகுதியிலிருந்து மட்டுமே நாங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவோம், நீங்கள் யாரும் வெளியிலேருந்து வரவேணான்னார். இப்போ நான் கூட நினச்சேன், நாங்களாம் கூட வரவேணாவான்னு நினச்சேன். ஆனாலும் மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருமே நாங்கள் வேறு வேறு தொகுதியிலேருந்து வந்தவங்க. மேடைக்கு எதிரில் உட்காந்தவங்க வீடியோவை இந்த பக்கம் திருப்பி ஒரு வீடியோ எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புங்க. ஒருத்தர் கூட இது வெளியிலேருந்து வந்தவங்களே கிடையாது, ஒட்டுமொத்தமாக சோழிங்கநல்லூர் தொகுதியிலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான மக்களை திமுகவை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே பெருங்குடி ரவிச்சந்திரன், நான் முதல்ல சொன்னேன், ஒரு 12 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒருத்தரால் சாதிக்க முடியுதுன்னா, ஒரு பகுதி செயலாளரால் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை யாருடைய உதவியும் இல்லாமல், மாவட்ட கழகத்தின் உறுதுணை கூட இல்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு 12 மணி நேரத்தில் பண்ண முடியுதுன்னா, அதை திமுகவின் பகுதி செயலாளரை தவிர்த்து வேறு எந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகியாலையும் முடியாது. இப்போ இந்த கூட்டம் வந்தால் ரோட்டில் நின்றுச்சுன்னா ஆம்புலன்ஸ் அடிக்கிறான், ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறான், வேறு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றான். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டம் இவ்வளோ அமைதியாக திமுகவின் செய்திகளை, முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய சாதனைகளை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சாதனைகளை கேட்பதற்கு இந்த அளவுக்கு அமைதியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் வாட்சை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நானும் வாட்சை பார்த்து பேசணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 6:45 உங்கள் கையில் மைக் கொடுப்பேன், 6:45 7:30 வரைக்கும் லியோனி பேசிட்டார். நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்வோம். இந்த சோழிங்கநல்லூரில் நம்ம மதி சொன்னார், இது பெருங்குடி ரவிச்சந்திரன் சொன்னார், எங்கள் மதியை தான் சொல்ல உள்ளே நம்ம. பெருங்குடி ரவிச்சந்திரன் சொன்னார், என் மண்டலத்தில் என்னெல்லாம் வேலை நடந்திருக்கு, மடிப்பாக்கத்தில், உள்ளகரத்தில், புழுதிவாக்கத்தில், இதெல்லாம் அவரோட ஜோனு. இங்கெல்லாம் என்ன வேலை நடந்திருக்கு, பாதாள சாக்கடை இருந்தது, இப்போ போட்டிருக்கிறோம். நீ உன் ஆட்சியில் போட்டியா, 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்தீங்க, பண்ணியா கேட்டார் மதி, இவர் ரவி. அது மாதிரி குடிநீர் இணைப்புகள் அந்த பக்கம்லாம் பண்ணோம், இதெல்லாம் எதனா நீ பண்ணியான்னு கேட்டார். அவர் பங்குக்கு அதை சொல்லிட்டு போயிட்டார். எம்எல்ஏ வந்தார், அவர் ஒரு நீண்ட பட்டியலை போட்டு இந்த தொகுதியில் பண்ணியிருக்கிற விஷயங்களை அவர் சொல்லிட்டு போனார். இவங்க 2 பேரும் சொல்லாமல் விட்ட 1-2 மட்டும் நான் சொல்கிறதுக்காக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். பெருங்குடி ரவிச்சந்திரன் சொன்னது மாதிரி ஒரு நகர பகுதிகளில் ட்ரைனேஜ் இல்லாமல் இருக்கலாம், பாதாள சாக்கடை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நகர பகுதிகளில் பிரதான குடிநீர் குழாய்கள் கூட 1-2 இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அநியாயம், பெருநகர சென்னை மாநகராட்சியாக 2011 இது உருவானதுக்கு அப்புறம் கூட ட்ரைனேஜ் இல்லாமல் மடிப்பாக்கத்திலையும் உள்ளகரத்துலேயும் புழுதிவாக்கத்திலையும் பல்வேறு இடங்கள்லையும் ட்ரைனேஜே இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த தொகுதியில் மட்டும்தான். அதை இன்னைக்கு நிறைவேற்றி தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இங்கே வந்து பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னே தெரியல. வேற கட்சிக்காரனுக்கு எந்த விதமான உரிமையும் இங்கே வந்து பேசுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதனையோ பண்ணினா நீ சொல்லலாம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சொன்னார், அவரை மாதிரியான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதியை உண்மையில் நான் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதி அற்புதமான செயல் வீரர். இந்த தொகுதியின் தேவைகளுக்காக அவர், அதாவது ஒரு எம்எல்ஏனா சட்டமன்றத்தில் பேசுறது மட்டும் இல்லை, துறை வாரியாக போய் அதிகாரிகளை அணுகி அந்த வேலையை இங்கே எடுத்துகிட்டு வர்றது வரைக்கும் தூங்காமல் உழைக்கிறதுன்னா அது ரமேஷ் கையில் கற்றுக்கணும், அரவிந்த் ரமேஷ் கையில் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான செயல் வீரர். அவர் சொன்னார், இங்கே இந்த துறப்பாக்கம் ரேடியல் ரோடை இன்றைக்கி வந்து ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனிக்காக கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டாங்க. இப்போ நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த ரோடை ஈசிஆர்லேருந்து ஓஎம்ஆர் வரைக்கும் இணைக்கிறதுக்காக 204 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மேம்பாலம் கட்டின்னு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே,
இன்னொரு வாய்ப்பில் நீ எங்கேயாவது பேசணும்னு நினச்சினா இதுக்கு முறையாக பதில் சொல்லு. துறப்பாக்கம் டு இந்த ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்கிற இந்த சாலைக்கு 204 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு மேம்பாலம் கட்டுற பணிகள் நடக்குது. இதை நீ எங்கே ஆரம்பித்த? ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒரு சின்ன பிட்டை மட்டும் போடணும்னு நினச்ச. நீ வந்து சோழிங்கநல்லூரில் பேசுகிறதுக்கு உனக்கு தார்மீக உரிமையே இல்லை. இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருவான்மியூர், இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், திருவான்மியூர்லேருந்து நம்ம உத்தண்டி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா தான் மகாபலிபுரம் போகணுங்கிற ஆசையே வரும். இந்த இடைப்பட்ட இடம் இருக்குது பாருங்கள், திருவான்மியூர் தாண்டின உடனே கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அப்படியே இந்த அக்கரை, உத்தண்டி, இதெல்லாம் தாண்டி நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். நம்ம முதல்வர் இப்போ சட்டமன்றத்தில் அறிவித்தார் என்னன்னா, ஆகஸ்ட் 27 சட்டமன்றத்தில் அறிவித்து இப்போ ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 2100 கோடி செலவில் ஒரு நால்வழி சாலை 14.2 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் இந்த சாலையிலே வரவிருக்கிறது. 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2100 கோடி ரூபாய் செலவில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு மேம்பாலம் வரப்போகுது. அந்த மேம்பாலம் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த போக்குவரத்து, நான் இடையூறு இந்த ஊர்கள் சொன்னேன் பாருங்க, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அக்கரை, எங்கேயும் நிற்க வேண்டியதில்லை, அந்த பக்கம் போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாலத்தை 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான பாலத்தை 2100 கோடி ரூபாயில் அறிவிச்சிருக்கிறார். எம்எல்ஏ சொன்னார், மருத்துவத்துறையின் சார்பில் பெரும்பாக்கத்தில் ஒரு 50 கோடியில் மருத்துவமனை கட்டி நிற்கிறாங்கன்னாரு. அதோட உபகரணங்கள்லாம் சேர்த்து அது 60 கோடி. 60 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு அந்த மருத்துவமனை பணிகள் நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது. மிக விரைவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வைக்க இருக்கிறார். இன்னொரு சிறப்பான நிகழ்வு, இதே தொகுதியில் நானும் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களும், இந்த மண்டல குழுவின் தலைவர்கள் ரவிச்சந்திரன், மதியழகன் எல்லாம் சேர்ந்து இந்த செம்மஞ்சேரின்னு ஒரு இடத்துல ஒரு தனியார் கல்லூரி 112.12 ஏக்கர் அபகரித்து வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஏக்கர்? 112 ஏக்கர். ஒரு கிரவுண்டு இங்கே என்ன விலை விற்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கிரவுண்டே ஒரு 4-5 கோடி ரூபாய் விற்கும். 112 கோடிக்கு எத்தனை கிரவுண்டு யாராவது கணக்கு போட்டுங்க. இன்ட்டு 4 குமரேசன் சொன்னால் கணக்கு போட்டு கொடுப்பாரு. 2016 கிரவுண்டு. ரியல் எஸ்டேட் ஓனர் ரவிச்சந்திரன் கரெக்டாக சொன்னார் பாருங்க. 2016 கிரவுண்டு இன்ட்டு 2 கோடி. நான் 4 நீ 2 எங்கே 2 கோடிக்கு தராங்க? எங்கன்னா இருந்தால் ஒரு 10 கோடி வாங்கி கூட மதியம் கேட்குறாரு. இவ்வளோ 8000 கோடி ரூபாய் சொத்தை, 4000 கோடி ரூபாய் சொத்தை ஒரு கல்லூரி அபகரித்து வச்சிருந்தது. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோட அந்த 112 ஏக்கர் 4000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டெடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு 301 கோடி ரூபாய் செலவு பண்ணுறார். இந்த 301 கோடி ரூபாய் செலவு பண்ணி கால்பந்து, ரோலர் ஸ்கேட்டிங், துப்பாக்கி சுடுதல், வில்வித்தை விளையாட்டு, இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளுடனும் கூடிய ஒரு விளையாட்டு நகரத்தை சோழிங்கநல்லூரில் உருவாக்க போகிறாங்க. நான் கேட்கறது, இதில் ஏதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமி நீ நினைச்சாவது பார்த்துருப்பியா? அரசு இடத்தை எடுத்து ஊராம் வீட்டுக்கு கொடுத்துருப்பியே தவிர, இந்த ஊராம் அபகரித்து வச்சிருந்த இடத்தை எடுத்து இந்த ஊர் மக்களுக்கு பயன்படுகிற இந்த மகத்தான சாதனையை செய்து வருவது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு சோழிங்கநல்லூருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. மாதவரத்திலிருந்து ரெட்டேரி, வில்லிவாக்கம், வலசரவாக்கம், போரூர், ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, மேடவாக்கம், பெரும்பாக்கம் வழியா ரயில் சோழிங்கநல்லூருக்கு வரப்போகுது. இது நான் சொன்ன ரூட்டை பார்த்துங்க. மாதவரத்திலிருந்து வலசரவாக்கம், போரூர், ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, மேடவாக்கம் சந்திப்பு, பெரும்பாக்கம், இந்த ஊர்லேருந்து சோழிங்கநல்லூருக்கு மெட்ரோ ரயில் வரப்போகுது. இது மட்டும் இல்லை, மாதவரத்திலிருந்து இன்னொரு ரூட்டு பெரம்பூர், நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு, மயிலாப்பூர்,
நம்ம அடையாறு வழியாக அந்த சோழிங்கநல்லூருக்கு வரப்போகுது. ஆக இந்த சோழிங்கநல்லூர் சந்திப்புன்னு ஒன்று வருது பாருங்க. இந்த சோழிங்கநல்லூர் சந்திப்பு சிறுசேரி கிட்ட 400 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய வணிக வளாகமாகவும் மெட்ரோ ரயில் நிலையமாகவும் வரப்போகுது. அது மட்டும் வந்துருச்சுன்னா, அதை கட்டி முடிச்சாச்சுன்னா, இங்கிருந்து நான் ஏற்கனவே சொன்ன ஊருங்களுக்கு, பெரம்பூருக்கு, மயிலாப்பூருக்கு, கீழ்கட்டலுக்கு, எல்லா ஊருக்கும் இங்கிருந்து நீங்கள் ட்ரெயினில் போகலாம். சென்னையில் 2 மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பிரசித்தமானதுன்னு எடுத்துக்கலாம். ஒன்று ஆலந்தூர், 2வது சோழிங்கநல்லூர். இன்னொன்று கூட இந்தியாவிலேயே சோழிங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி ரயில்வே ஸ்டேஷனாக வரப்போகுது. இவ்வளோ பணிகள் இங்கே செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க பேச போகிறதில்லைங்கிறதால அவங்க செய்தியுமே சொல்லிடுறேன். பாராளுமன்றத்தில் ஒன்று சொன்னாங்க, இந்த டோல்கேட்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. டோல்கேட்லாம் எடுக்கணும்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த அம்மாவையும் வர வச்சு ஒரு 40,000 பேர், அநேகமாக நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் இருந்திருப்பீங்க, இவ்வளோ பேரையும் வச்சுன்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்துக்கு பேரே டோன்ட் வாண்ட் டோல்கேட். அந்த போராட்டத்தை நடத்தி டோல்கேட் வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார். அவருக்கு அது பொன்முட்டையிடும் வாத்து. அவர் எப்படி டோல்கேட் எடுப்பாரா? எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, தலைவர் என்ன பண்ணார்னா, சாயந்தரமாகவே ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டில் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கிற டோல்கேட்டுகளை, சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம்னார். வந்த உடனே இந்த பெருங்குடியில் கூட்டம் நடக்குது. பெருங்குடியின் இடதுபுறம் இருக்கிற இந்த டோல்கேட் எடுத்தோமா, துறப்பாக்கம் டோல்கேட் எடுத்தோமா, கலைஞர் தெரு சோழிங்கநல்லூர் அங்கே இருக்கிற டோல்கேட் எடுத்தோமா, இந்த பெரும்பாக்கம் ரோட்டில் இருக்கிற டோல்கேட் எடுத்தோமா. உலகத்திலேயே டோல்கேட் வந்து அதில் சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இந்த சோழிங்கநல்லூர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பயன்பாட்டில் வசூலில் வாரி கொட்டி கொண்டிருந்த 4 டோல்கேட்டுகளை எடுத்த பெருமைக்குரியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இதுக்கப்புறம் அரசு சாதனைகள் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி நானே நேரத்தை மீறிடக்கூடாது. 6:45 ஆயிடுச்சு. இந்த காலை உணவு திட்டம், அதே மாதிரி விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டத்தை மட்டும் 2 நிமிஷம் தலைவர் பர்மிஷனோட ஒரு 2 நிமிஷம் கூடுதலாக பேசிக்கிறேன். இந்த விடியல் பயண திட்டம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமா என்ன நினச்சாங்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னாங்க. இது வரைக்கும் எத்தனை கோடி பயணங்கள் நடந்திருக்கு தெரியுமா? 851 கோடியே 61 லட்சம் பயணங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. 851 கோடியே 61 லட்சம் பயணம். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க கையில் ஒரு கேள்வி, விடியல் பயணம்னா வெறும் மகளிருக்கு மட்டும் கொடுத்துன்னுக்கிறோம்னு நினைக்கிறோம். 3 தரப்பினருக்கு விடியல் பயணம் பயன்படுது. யாராவது தெரிஞ்சவங்க, 3 தரப்பும் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அந்த விடியல் பயணம் நான் சொன்ன இந்த 851 கோடியே 61 பயணம் 3 தரப்பினருக்கு பயன்படுது. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான். ஆனால் 10,000 பேர் இருக்கிறீங்க, 6 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயன்படுது. இந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டும் எவ்வளோ பயணங்கள் இதுவரை நடந்திருக்குன்னா, 699,50,000 பயணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்றிருக்கிறது. சரி, இன்னொரு பிரிவு யாரு? எந்த சமூகமும் கண்டுக்காம விடுற திருநங்கைகள், திருநம்பிகள்ங்கிற சமூகம் 47 கோடியே 21 லட்சம் பயணங்களை 47 கோடியே 21 லட்சம் பயணங்களை திருநங்கைகள் சமூகம் அனுபவித்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்சியை உலகத்தில் எந்த முதல்வரும் நடத்த முடியாது. அதை நடத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இந்த முதல்வரை குறை சொல்வதற்கு எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது. இங்கே வந்து பேசிட்டு போயிருக்காரு, முன்ன 3 அமாவாசை தான் இருக்குதுன்னு. உடனே மறுநாள் நம்ம மருது அழகராஜின்னு அதிமுகவிலிருந்து ஒரு அற்புதமான சிந்தனையாளர் ஒருத்தர் நம்ம கட்சியில் சேர்ந்தார். அவர் ஒரு சமூக வலைதளத்தில் ஒன்று போட்டிருக்கார். ஒரு படத்தில் அமாவாசையாக சத்யராஜ் வருவார், தெரியும், இந்த கிழிஞ்சு போன பனியன் தேங்காய் பொறுக்கு வரல, அந்த படத்தை போட்டு அமாவாசைக்கு எப்போ பார்த்தாலும் அமாவாசை ஞாபகம் தான் போங்க அப்படின்னு செய்தியை போட்டிருக்காரு. யார் இதில் அமாவாசை? வாய்ப்புக்கு நன்றி கூறி பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.